பிகாஸ் வந்து கரண்ட் கிடையாது அண்ட் அவங்களுக்கு பேசிக் நீட்ஸ் எதுவுமே இப்போ வரைக்கும் இல்லை. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் தாழ்த்தப்பட்டவங்கன்றதுனால இப்போ வரைக்கும் எந்த அரசுமே எங்களுக்கு கொடுக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அண்ட் இன்னொரு வந்து ஒத்தக்கடையில் வந்து பட்டா வழங்கினாங்க சார் இலவசமா. அந்த பட்டா வந்து அங்கே இருக்கிற பகுதி மக்களுக்கு வழங்கப்பட்டதுமே செல்லாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஏற்கனவே நான் அந்த இது வந்துச்சு. இது போன்ற குறைகள்லாம் நிவர்த்தி செய்து உறுதியாக எங்கள் என்டிஏ கூட்டணி ஆட்சியில் இப்பொழுதுதான் நான் சொன்னேன். நீங்கள் தான் கரெக்டாக சொன்னீங்க. அங்கே நாங்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்பதால் எங்களுக்கு அடிப்படை வசதி கூட செய்து தரப்படக்கூடவில்லை என்று. அந்த ஆதி திராவிட மக்களுக்காகவும் பழங்குடி மக்களுக்காகவும் ஒதுக்கப்பட்ட நிதி 11,000 கோடி இன்றைக்கு மடை மாற்றம் செய்யப்பட்டிருப்பது கண்டனத்துக்கு உரியது என்பதை உங்கள் கேள்வியிலிருந்து தெரியுது. உறுதியாக என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைந்த பொழுது இது போன்ற குறைகள் தமிழ்நாடு முழுவதும் இருப்பது உறுதியாக சரி செய்யப்படும். நமக்கு வந்து ஒரு சூழ்ச்சி பண்றாங்க எனக்கு எதிராக அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து விக்கிரவாண்டி கூட்டத்தில் ஒரு வெடிகுண்டு வச்சேன், கூட்டணி ஆட்சின்ற வெடிகுண்டு வச்சேன், அந்த வெடிகுண்டு எல்லா கட்சியும் வெடிக்குது அப்படின்றாங்க. இல்ல ஒருத்தர் ஒன்று சொல்லலாம். இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையணுங்கிறது தான் எங்க எல்லாருடைய ஒத்த கருத்து. ஆனா திமுக கூட்டணியில தான் காங்கிரஸ் கடந்த 4-5 மாதங்களாக அந்த கூட்டணியில் இருப்பார்களா இல்லையா என்று தெரிகின்ற அளவிற்கு ஒரு நிலவரம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. இதை ஊடகத்துறையைச் சேர்ந்த நண்பர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்றிணைந்த பொழுது பல டிபேட்டுகளை நடத்துகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கு அந்த கூட்டணியில் இருக்க போகிறார்களா இல்லையா என்று தெரிகின்ற என்று எல்லோரும் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவிற்கும் நடக்கின்ற அந்த படிப்போர், அதை பற்றி யாரும் டிபேட் நடக்கிறதா தெரியல. நாங்கள் ஒன்றிணைந்தால் அன்றைக்கு அப்படி பேசினார்களே இப்படி பேசுகிறீர்களாங்கிறாங்க. எல்லாத்தையும் நாங்கள் எல்லாம் ஒரு அம்மாவின் வளர்த்த பிள்ளைகள். எங்கள் மனஸ்தாபனங்கள் எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு, கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும், அம்மாவின் கொள்கைகள் தொடர்ந்து வரும் நூற்றாண்டுகளுக்கும் கொண்டு செல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி அமைந்தால்தான் மக்களாட்சி அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். ஆனால் திமுக கூட்டணியில உள்ள இது போன்ற இடர்பாடுகளை பற்றி எந்த ஊடகங்களும் பேசுவதில்லை. அதுதான் எங்களுக்கெல்லாம் வருத்தம் அளிக்கிறது. அதை பத்தி அவங்க தான் பதில் சொல்லுவாங்க. பாகப்பிரிவினைலாம் உள்ள ஒன்று அப்படிலாம் வார்த்தை கிடையாது. பாகப்பிரிவினைக்கு தொகுதி பங்கீடுக்கு நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க. சுமூகமான முறையில் எல்லா கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீடு, குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு கௌரவமான விதத்தில் தொகுதிகளை பெற்று குக்கர் சின்னத்தில் நாங்கள் போட்டிவிடுவோம். அதுபோல எங்க கூட்டணியில எந்தவித குழப்பமும் வராது. இந்த முறை இந்த திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே குறிக்கோள். தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த மக்கள் விரோத ஊழல் திமுக ஆட்சியை ஒரு குடும்பத்தின் பிடியிலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு, போதை அரக்கன் அதுபோல கஞ்சா போதையிலிருந்து தமிழ்நாட்டை விடுவிப்பதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். உறுதியாக வெற்றி பெறுவோம். இல்ல, நாங்கள் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம். அதிகாரத்தில் பங்கு கேட்பது என்பது எங்களது கண்டிஷன்லாம் கிடையாது. எங்களை சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சராக வேண்டும் என்பது எனது விருப்பம் தான் சொன்னேன். எனது ஆசை தான் சொன்னேனே தவிர நோ கண்டிஷன். இந்த முறையில் சபரீசன் இல்ல, இந்த மாரீசனே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. வட நாயத்தால் தமிழ்நாட்டிலே இந்த முறை அவர்கள் வெற்றி பெற முடியாது.
தமிழ்நாட்டில் இதுவரை மக்கள் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு தந்ததில்லை. இந்த தேர்தலில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.